சோஜிலா சுரங்கப்பாதை எந்த நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது? NH1 ஃபஸ்ட்டு, அதாச்சும் தேசிய நெடுஞ்சாலை 1. ஜம்மு காஷ்மீர் டு லடாக் வரைக்கும் இருக்குது அந்த சோஜிலா சுரங்கப்பாதை. உலகத்திலேயே உயரமான மிக நீளமான இருவழிப்பாதை கணவாய் எது அப்படின்னா சோஜிலா கணவாய், 13 கிலோமீட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து ஷிப்கிலா, அப்புறம் நாதுலா, பொமிடிலா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கணவாய்கள்லாம் நம்ம ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம், புவியியல் பாடத்தில் பார்த்துக்கோங்க. ஷிப்கிலா எங்கே இருக்குன்னா இமாச்சல், நாதுலா எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்குது, பொமிடிலா கணவாய் வந்து எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேசம், தார்காட் கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா. தேர்ட் கொஸ்டின், வினிமாய் தளத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? உள்துறை அமைச்சகம். ஃபோர்த்து கொஸ்டின், பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்டூரியாஸ் விருது 2026ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது? மெஸ்ஸிக்கு தான் வந்து பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்டூரியாஸ் வழங்கப்பட்டது. ஃபிஃப்த் கொஸ்டின், உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜூன் 12, 2002ஆம் ஆண்டுலேருந்து கொண்டாடப்படுறோம். ஸோ ஜூன் 12 தான் வந்து ஆன்சரு. குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து எந்த ஆண்டுனா 1986 சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், UAE, பூட்டான், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, நேபாள், கத்தார், ஃப்ரான்ஸு, மொரீஷியஸு, கம்போடியா இதெல்லாம் வந்து என்னென்னா நாடுகள் UPI பேமெண்ட்ஸை அக்செப்ட் செய்து கொண்ட நாடுகள்லாம் இந்த 9 நாடுகள். ஃபஸ்ட்டு யாருன்னா பூட்டான் ஃபஸ்ட்டு வருவாங்க, 9th வந்து கம்போடியா. ஓகேங்களா. திட்டங்கள் பார்க்கலாம். ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன், இது 2014 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன். உள்நாட்டு மாடுகளை பாதுகாத்து பால் உற்பத்தி அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். 2014 ஆண்டு ஞாபகம் வச்சுக்கணும்.